இந்த இல்யூஷன் டிசைன் வந்து ஒரு ரஃப்பான பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளோட ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் லைனு சென்டர் பாயிண்ட் மட்டும் நான் என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணுன்னா நமக்கு ஸ்லீவோட பேட்டர்னில் இதை ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் கீழே இருக்குது, அந்த ஸ்லீவோட வித் லைனுக்கு நேராக ஈவனாக வச்சிட்டோம்னாக்கா நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஏன்னா ஸ்லீவோட லென்த்துலேயும் சென்டர் பாயிண்ட் இருக்குது, ஸ்லீவோட வித்துலேயும் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒன்றா வச்சுட்டு நமக்கு இது ஈஸியாக வந்து ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம முதல் ஸ்டார்டிங் வந்து ரஃப்பாக ஒரு குட்டி பேப்பர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த குட்டி பேப்பர் வந்து எல்லாமே ஈவனாக வர்றதுக்காக அதை பண்ணிக்கிறோம். பட் இந்த மாதிரி ரஃப் பேப்பர்லேயே ஒரு நீட் லைன் போட்டுட்டோன்னா நமக்கு அடுத்தடுத்த லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். முதல் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம், அடுத்த லைனுக்கு அந்த லென்த்தை வச்சு நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நமக்கு எது வரையும் தேவையோ அது வரையும் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வரையும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்லேயும் இருக்கும். ஸோ இப்போது ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா, லென்த் இருக்கிற இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து ஹைட்டாகவும், அதுக்கு அடுத்தடுத்து இருக்க, ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாக வர்றதுனால மேலேருந்து கீழே கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் தான் வரும். ஸோ அப்படி வரும்போது மேலே வந்து அந்த லைன்ஸ் வந்து அதிகமாகவும் கீழே இருக்கிறது கம்மியாகவும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த லென்த்தை வச்சு நமக்கு எது வரையும் வேணுமோ அது வரையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு, அதாவது நமக்கு ரைட் சைடு நம்ம வந்து பேட்டர்னில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சைடு மட்டும்தான் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த பிரிண்ட்டை வச்சு வந்து வரைய போகிறது. அனதர் சைடு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் சென்டர் ஃபோல்டிங் பண்ணிடணும். சென்டர் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற ட்ரேசிங், ரைட் சைடு இருக்க ட்ரேசிங் அப்படியே லெஃப்ட் சைடு வந்து நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வரைஞ்சிட்டோன்னா நமக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சேமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரேசிங்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கர்வ் வருது, ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு உள் வளைவு கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் அதையுமே நம்ம வரைஞ்சிக்கிட்டோன்னா ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரைட் சைடு வரைஞ்சிட்டோம், ஒன் சைடு வரைஞ்சதை ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ண பிறகு நமக்கு அந்த பக்கம் இருக்க ட்ரேஸ் அப்படியே இந்த பக்கம் எடுக்கிறோம். இப்போ வரையும் போது நமக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி டிசைன்ஸாக இருக்கும், எங்கேயுமே வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதுதான் வந்து இல்யூஷன் டிசைனு. இந்த இல்யூஷன் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பாருங்கள், அந்த ப்ளவுஸில் இருக்கிறதும் நம்ம ட்ரேசிங்கில் வரைஞ்சிருக்கிறதுமே வந்து